வணக்கம் ஆபிரகாம். அதாவது பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்டது கடம்பூர் வனப்பகுதி. இந்த கடம்பூர் வனப்பகுதியில் பாத்தீங்கன்னா மாக்கம்பாளையம் என்ற கிராமம் உள்ளது. இந்த மாக்கம்பாளையம் கிராமத்திற்கு பாத்தீங்கன்னா சத்தியமங்கலத்திலிருந்து கடம்பூர் வழியாக தினசரி போக்குவரத்து சென்று பேருந்து சென்று வருகிறது. இந்த பேருந்து வழியாக பயணிகள் அந்த மாக்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களையோ அல்லது வேலைகளுக்கு செல்லும் போது இந்த வழியாக பயணித்து வருகின்றனர். இந்த மாக்கம்பாளையம் செல்லும் வழி பாத்தீங்கன்னா, அதாவது கடம்பூர் வனப்பகுதியிலிருந்து மாக்கம்பாளையம் என்ற கிராமத்திற்கு செல்லணும். அந்த கடம்பூர் வனப்பகுதியிலிருந்து மாக்கம்பாளையம் கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய இரண்டு பள்ளம், அதாவது குறும்பூர் பள்ளம் மற்றும் சர்க்கரை பள்ளம் என்ற இரண்டு பள்ளங்களை கடந்துதான் அவங்க மாக்கம்பாளையம் கிராமத்திற்கு சென்று வர வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இந்த இரண்டு பள்ளத்தின் வழியாக செல்லும் போது, அதாவது மழை காலங்களில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. இந்த மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அதாவது கடம்பூர் வனப்பகுதியிலிருந்து சர்க்கரை பள்ளம் வரை மட்டுமே பேருந்து வருகிறது. அதற்கு பிறகு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்குள்ள ஒரு 4 சக்கர வாகனங்கள், அதாவது டெம்போவோ அல்லது டாடா ஏசி வாகனம் போன்ற வாகனங்களில் மட்டுமே தான் அந்த பயணிகள் போக்குவரத்து பயணித்து வருகின்றனர். இந்த நிலையில மழை காலங்களில் ஏற்பட்டு இந்த வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அடிக்கடி அந்த கரையின் இருபுறமும் கயிறு கட்டி தான் சென்று வருகின்றனர். அதே போல நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் காரணமாக கடம்பூர் வனப்பகுதியில் ஏற்பட்ட மழையின் காரணமாக இந்த இரண்டு பள்ளங்களில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து அந்த வழியை கடந்து செல்வதற்காக கடம்பூரிலிருந்து சர்க்கரை பள்ளம் வரை மட்டுமே பேருந்து இயக்கப்பட்டது. அங்கிருந்த பயணிகள் தங்களது தேவைக்காக அதாவது சர்க்கரை பள்ளத்தினுடைய இரண்டு கரைகளிலும் கயிறு கட்டி அதன் மூலம் தற்போது ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். அதாவது பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து இந்த சூழ்நிலை இருந்து வருகின்ற காரணத்தினால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாத்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு கடந்த இரண்டு பள்ளங்களுக்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருந்தனர். அந்த கோரிக்கையை அடுத்து கடந்த 2021ஆம் ஆண்டு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டு பள்ளங்களுக்கு இடையே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த பணி 3 ஆண்டுகளாகியும் இதுவரை கட்டி முடிக்கப்படாமல் இருந்த காரணத்தினால தற்போது இந்த வெள்ளப்பெருக்கில் ஆபத்தான பயணத்தை பொதுமக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த கட்டுமான பணியை, உயர்மட்ட பாலம் கட்டுமான பணியை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தகவலுக்கு நன்றி வேலுச்சாமி.